வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐசியை தனியாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸ் அப்டேட் கான்செப்ட்டு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த கிளாஸ் பற்றி தான் முழுமையாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாடலுக்குரிய ஐசிஎஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அதோட கால் டீட்டெயில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் உங்களுக்கு இந்த அப்டேட் கான்செப்ட் நடத்த போகிறேன். முழுமையாக பேசிக் மாடல் மட்டும் இல்லை, இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்டேட் கான்செப்ட் வரனால ஆண்ட்ராய்டு மட்டும் நம்ம தனியாக கிளாஸஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஐசியுமே இப்போ இதில் ஐசின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட பின் டீட்டெயில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். பவர் சப்ளை ஐசி அப்படின்னால் சப்ளை எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் இது ஆசிலேட்டர் அதோட சப்போர்ட் பண்ணுற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார்ஜிங் ஐசி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐசியை பற்றியும் தனித்தனியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிபியூனால் இப்போது லேட்டஸ்ட் மாடல் சிபியூ கால் டீட்டெயிலும் ப்ளஸ் ஃப்ளாஷ் மெமரி சொல்லுவோம் நம்ம இஎம்சி கான்செப்ட். இதை நம்ம முழுமையாக எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் செக்ஷன், இது வைப்ரேட்டர், எல்இடி இதெல்லாம் ஒர்க் ஆகக்கூடிய லைட்டிங், மற்றபடி ஒர்க் ஆகக்கூடிய சர்க்யூட். இது பேசிக் மாடல் வரக்கூடிய கான்செப்ட். இது இப்போ அப்டேட் கான்செப்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதில் பவர் சப்ளை ப்ளஸ் நம்ம ஆசிலேட்டர் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஆசிலேட்டர் இதோட கால் டீட்டெயிலும் ப்ளஸ் இந்த ஐசியோட நம்பர்ஸ் வச்சு நம்ம அந்த ஐசி எப்படி ஃபாலோ பண்ணுறது, வாங்குறது, மற்ற விஷயங்கள்லாம் கிளாஸஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நம்ம நெட்வொர்க் செக்ஷனுக்கு வரக்கூடிய ஐசிஸ் என்ன அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி 2G 3G 4Gக்கு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஐசிஸும் அதோட ட்ராக் லைனையும் தெரிஞ்சுட்டால் டவர் செக்ஷனை நம்ம டவர் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அந்த விஷயங்களையும் முழுமையாக நம்ம அப்டேட் கான்செப்டில் ஃபாலோ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு லேட்டஸ்ட் சின்ன ஐசிஸில் இருக்குன்னா அந்த ஐசியை பற்றி முழுமையாக தெரிஞ்சால் தான், என்ன செக்ஷன் தெரிஞ்சால் தான் அது என்ன ஃபால்ட்டோ அதை மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சின்ன ஸ்பேர்ஸையும் முழுமையாக அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐசிஸை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா ஐசியோட காலில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது விஷயோட பின் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படிலாம் ட்ராக் வருது, மெயின் சப்ளை எங்கேருந்து வருது, எங்கேருந்து சிக்னல் போகும், இன் அவுட்டுன்ற விஷயம் எப்படி நடக்குது, அதை பற்றி தான் இந்த கிளாஸை நான் முழுமையாக எடுக்க போகிறேன். அதேமாதிரி இப்போ பவர் சப்ளைன்றது ஒன்று மட்டும் இல்லை, 2 ஐசி வரும். அதேமாதிரி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐசியும் அதிலே வரும். லைட்டிங் சர்க்யூட்டும் இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி அந்த ஐசி தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ கான்செப்டை நான் முழுமையாக ஐசியை மட்டும் தனியாக ஒவ்வொரு செக்ஷனை பற்றி, இப்போ லைட்டிங் சர்க்யூட் வரக்கூடிய டயோடு, காயில் ப்ளஸ் லைட்டிங் ஐசி எவ்வளோ வோல்டேஜ் ஐசி வரும், ப்ளஸ் இப்போ வருது யூஎஃப்எஸ் கான்செப்ட் சாம்சங் மாடலில். இதே சில மாடலில் இஎம்எம்சின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த ஐசி ஏற்கனவே பார்த்தது ஃப்ளாஷ் மெமரி, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் சார். நீங்கள் இஎம்எம்சின்றது ஒரு கான்செப்ட் தனியாகவே சொல்கிறாங்க எல்லாருமே, தனி கான்செப்ட் கிடையாது, அதே கான்செப்ட் தான், ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். அந்த மெமரி கான்செப்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி அதோட பேர் மாற்றுறாங்க, அவ்வளோதான். இப்போ சிபியூ ப்ராசர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சேம் பழைய மாடல் என்ன கான்செப்ட் பேசிக்கோ அதுதான். ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் ஐசியோட கால், சிபியூ எத்தனை பின் இருக்கும், எதுக்கெலாம் சிக்னல் வரும், எந்த ஐசிலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கு எங்கெல்லாம் சிக்னல் போகும், அப்போ மெயின் ப்ராசர் எந்த இடத்துக்குலாம் சிக்னல் கொடுக்க போது அதை பற்றியும், ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் ஐசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ரிங்கருக்கு வரக்கூடிய ஐசிஸு ப்ளஸ் அந்த ஆம்பிளிஃபையர் வரக்கூடிய ஐசிலாம் எப்படி இருக்கும், எத்தனை பின் இருக்கும், அந்த ஐசி கிடைக்காத எப்படி ஃபிட் பண்ணணும், எந்த டேரக்ஷன் ஃபிட் பண்ணணும். இந்த மாடல் மட்டும் இல்லை சார், அப்டேட் மாடல் எல்லா மாடலும் புது மாடல் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சென்சாரில் என்னென்ன வகைகள் இருக்குது அதை பற்றியும், ப்ராக்சிமிட்டி சென்சார் சொல்லுவோம் நம்ம, மேக்னெட்டிக் சென்சார் இருக்குது, 6RX சென்சார் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்சார் வகையும் எதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த மாதிரிலாம் அது வேலை செய்யுது, அது மட்டும் இல்லை அதோட ட்ராக் லைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, சப்ளை எங்கேருந்து வருது, அதுமாதிரி கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட பின் டீட்டெயில், அந்த கனெக்டரோட கால் டீட்டெயில், அதோட சப்ளை மெயினாக எங்கேருந்து வருது. இப்போ பவர் சப்ளைலேருந்து வருதுன்னா அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ஐசி இருக்கும். இப்போ இந்த கனெக்டர் கீழே பாருங்கள், இதான் கேமராவுக்கு வரக்கூடிய ஐசி இந்த மாடலில், சாம்சங் A50 மாடலு. இது மாதிரி இந்த ஐசியோட பின் டீட்டெயில், இது மட்டும் இல்லை ஐசியை மட்டும் இல்லை, ஐசி கால் எத்தனை பின் இருக்கும், அது எப்படி இன் அவுட்டுன்ற சிக்னல் வருது, எப்படி வோல்டேஜ் கொடுக்கணும், எந்த காலில் வோல்டேஜ் வரும், அந்த எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பக்கத்தில் ஸ்பேரை வச்சு நம்ம அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், ப்ளஸ் வோல்டேஜ் ஆம்பியர் ரீடிங்கை வச்சு நம்ம முழுமையாக அந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை பற்றியும் முழுமையாக A to Z நம்ம வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் கான்செப்டில் அப்டேட் கான்செப்ட் வெர்ஷனில் வரக்கூடிய எல்லா ஃபோனோட டீட்டெயிலையும் முழுமையாக சர்க்யூட் மூலமாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். பழைய மாடல் கான்செப்ட்டுக்கு எவ்வளோ பின் டீட்டெயில் கொடுத்தாங்களோ, எப்படி ட்ராக் வருதோ அதே பேஸ் வச்சு தான் நம்ம லேட்டஸ்ட் மாடலும் ஜம்பர் லைன் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இப்போ டிஸ்பிளேக்கு வரக்கூடிய ஐசி ஸ்பேர்ஸ் என்ன இருக்குது, டிஸ்பிளே கனெக்டர் எத்தனை கால் இருக்கும், பழைய மாடல் எப்படி இருந்துச்சு, இப்போ லேட்டஸ்ட் மாடல் வரக்கூடிய கனெக்டரு ப்ளஸ் USB கனெக்டரு, ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்டர் எப்படிலாம் இருக்குது, பேட்டரி கனெக்டர் எப்படி கான்செப்ட் இருக்குது, இந்த விஷயங்கள் இப்போ பேசிக் மாடல் வச்சு இல்லை சார். இப்போ ஆண்ட்ராய்டு வரக்கூடிய அப்டேட் கான்செப்ட் கிளாஸஸ் இப்போ எடுக்க போகிறேன், அட்மிஷன் போட போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முழுமையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம்.
போகிறோம். அதேமாதிரி இது மட்டும் இல்லை சார், அந்த ட்ராக் அந்த பீட் மேப் சொல்லுவோம் நம்ம, அதை பற்றி முழுமையாக சொல்லி அது கால் முழுமையாக சொல்லி அதோட ஷார்ட்ன்ற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கனாலே இந்த ஐசி இதுக்கு தான் ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்மான சொல்ல முடியும். பழைய மாடல் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் அதுக்கு மெயினாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆசிலேட்டர் மற்ற விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 32.768 ரியல் டைம் கிளாக் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். பவர் சப்ளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர். இது எல்லா மாடலும் இருக்குது. எல்லா மாடல் பவர் சப்ளை ஐசிலையும் இருக்குது. இந்த பவர் சப்ளை கால் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஐசி இதில் மேட்ச் ஆகும் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அந்த ஐசியோட கால் டீட்டெயில் என்னமும் தெளிவாக சர்க்யூட் வச்சு முழுமையாக பார்க்குறனால நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்ம் 100% வந்து அது உண்மையான கான்செப்ட் தான் சொல்லி தரப்போம் நம்மளுக்கு. அதேமாதிரி டிஸ்பிளேயோ டச்சோ கீபோர்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகிற கான்செப்ட் ஏற்கனவே பழைய மாடல் இருக்கோ அந்த கான்செப்ட் அப்டேட்டாக வருது. அந்த அப்டேட் கான்செப்டாக தான் நம்ம வந்து ஐசியை தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃப்ளாஷ் மெமரின்ற கான்செப்ட் தான் இப்போ இஎம்எம்சி யூஎஃப்எஸ்ன்ற விஷயம் அடுத்த ட்ரெண்ட் ஆகுது. இன்னொரு பேரில் புதுசாக சொல்லும்போது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஆனால் பேசிக்காக நீங்கள் சர்க்யூட்டை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணி டயக்ராம் பேஸ் பண்ணி பிட் மேப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களே சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஐசியை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஐசியை ரிமூவ் பண்ணுற மற்ற விஷயங்களை புரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிக்கலாக செய்ய ஆரம்பிச்சலாம். அப்போ டவர் செக்ஷன் வரக்கூடிய கான்செப்ட்டும் முழுமையாக ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுமாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆசிலேட்டர் கால் டீட்டெயில் பாருங்கள். பவர் சப்ளை செய்து அந்த ஐசியோட கால் ரெண்டுலேயுமே ஜாயிண்டாக இருக்குது. அப்போ இதுக்கு சப்ளை ஆனது பவர் சப்ளை த்ரூவாக வரும். ஃபங்க்ஷன் அதுலேருந்து நடக்குது. இதனால கூட மொபைல் டேட்டாக வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி இந்த ஒவ்வொரு பின்னுக்கும் ஐசியோட ஒவ்வொரு பின்னோட கனெக்ஷன் எங்கெல்லாம் ஜாயிண்டாக இருக்குது, அப்போ அந்த ட்ராக் அதிகமான ட்ராக் சப்ளை எங்கெல்லாம் போய்ட்டுருக்கு, அதை வச்சு நம்ம இந்த ஐசிக்கு இன் அவுட்ன்ற விஷயத்தையும் சப்ளை எங்கெல்லாம் பிரிஞ்சு போகும்னு சொல்லிட்டு விஷயத்தையும் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த பிட் மேப் வச்சு தான் முழுமையாக நடத்த போகிறேன். அதேமாதிரி சர்க்யூட் வச்சு தான் முழுமையாக வந்து எல்லா மாடலுக்குமே நீங்கள் கேட்குற எல்லா மாடலுக்குமே என்னால் அப்டேட் கொடுக்க முடியும்னு சொல்ல வரேன். வரக்கூடிய மாடலில் வந்து இப்போ சிபியூலேருந்து இஎம்சி கான்செப்ட் வரைக்கும் யூஎஃப்எஸ்ன்ற விஷயம், அதாவது சேம் அந்த ஃப்ளாஷ் மெமரி கான்செப்ட் தான் இஎம்சின்னு சொல்கிறோம். அடுத்து யூஎஃப்எஸ்ன்னு சொல்ல போகிறோம். அடுத்து இன்னொரு பேர் சொல்லும்போது புதுசாக ஒன்று சொல்ல போகிறோம். அவ்வளோதான். அதை பற்றி விஷயங்களும் சிபியூ கான்செப்ட் ப்ராசர் எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை பின் இருக்குது, எதுக்கெல்லாம் அந்த சிக்னல் தரப்போதோ அந்த சிக்னலை ஃபுல்லாக முழுமையாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதேமாதிரி இப்போ லைட்டிங் கான்செப்ட் வரும்போது அப்டேட் வோல்டேஜ் எப்படி இருக்கும், அதேமாதிரி இப்போ இஎம்சி ஏற்கனவே சொன்னேன், யூஎஃப்எஸ் கான்செப்ட் சொன்னேன். அதில் பின் டீட்டெயில் சப்ளை டீட்டெயில் தெரிஞ்சால் முக்கியமான கால் தான் ஒர்க் ஆக போகுது. ஒரு காலுக்கு ஒரு குறிப்பிட்ட கால் தான் இருக்கும். அப்போ அந்த கால் வச்சு நம்ம வந்து இந்த ஐசியை ரிமூவ் பண்ணலாம், ஃபிட் பண்ணுற கான்செப்ட்லாம் ஈஸியாக தான் இருக்க போகுது சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் பண்ணுற மாதிரி வந்து இது கஷ்டமான விஷயம் கிடையாது. சிம்பிளாக பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். அது எப்படின்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ லைட்டிங் கான்செப்ட் டயோடு இருக்குன்னா அந்த டயோடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லைட்டிங் என்ன வோல்டேஜ் வரும், அங்கே சப்ளை மெயின் எங்கேருந்து வருது, எந்த மாதிரி இடங்கள்லாம் போகணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக அது காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே அந்த பிக்சரில் பாருங்கள், அதில் காட்டக்கூடிய படத்தில் ஃபோனில் எந்த டேரக்ஷனில் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அது கனெக்டர் டயோடு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனோடு கேத்தோடு லைனு, இந்த ஆனோடு லைன் வந்து வரக்கூடிய சப்ளை ஆனது நம்மளுக்கு வந்து சார்ஜிங் ஐசி, அதாவது லைட்டிங் ஐசி வரக்கூடிய கான்செப்ட் வழியாக வருது. இப்போ அந்த ஐசி சார்ஜிங் சர்க்யூட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. சார்ஜிங் ஐசியும் அதான், லைட்டிங் சர்க்யூட் ஐசி அதான்னு சொல்ல வரேன். இதை வச்சு எப்படி கன்ஃபார்ம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். சர்க்யூட் வச்சு முழுமையாக பார்க்கும்போது ட்ராக் அடுத்த லிஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சப்ளை லைன் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, வேறு எங்கெல்லாம் போதும் கூட தெரிஞ்சுக்கலாம். அந்த கிளிக் பண்ணும்போது எந்தெந்த இடங்கள்லாம் வருது பாருங்கள், அந்த சப்ளை லைனை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடங்கள்லாம் போகுது, அப்போ இதுக்கு சப்ளை வந்து இங்கேருந்து அந்த கணினியோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் சப்ளை எப்படிலாம் போகுது, எந்த மெயின் சப்ளை எங்கே போகுது, எங்கே ஷார்ட் ஆகும் கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அதிகபட்சம் எங்கெல்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், சப்ளை வோல்ட் எங்கெல்லாம் அதிகமாக போகும், அப்போ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு சப்ளை போகும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த இடங்கள்லாம் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்டு காமிச்சிருக்கேன் சார். 2 போர்டு ஜாயினில் இருக்குது. 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தான் உங்களுக்கு அந்த சப்ளை இங்கே கூட கிளிக் பண்ணுற டயோடு கான்செப்ட்டில் கிளிக் பண்ண கொடுக்கும்போது அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போர்டு ஃபுல்லாக சர்க்யூட்டில் எங்கெல்லாம் சப்ளை போதோ அது காமிச்சு கொடுத்துரும். அப்போ இதை வச்சு நம்ம உங்களுக்கு இந்த முழுமையாக எங்கெல்லாம் சப்ளை போகும், மெயினாக இந்த பவர் சப்ளை எத்தனை பின் இருக்குன்னா இந்த ட்ராக்கையும் கண்டுபிடிச்சிடலாம். ட்ராக் லைன் எங்கெல்லாம் போதோ அதையும் 1 by 1 உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அப்போ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இதை நான் 1 by 1 ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் லேட்டஸ்ட் மாடல்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மட்டும்தான் சொல்ல வரேன். ப்ளஸ் ஐஃபோன் இந்த கான்செப்ட் வரக்கூடிய சர்க்யூட்டை தான் முழுமையாக நான் 1 by 1 அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் எதில் ஃபங்க்ஷன் ஆகும், எத்தனை கால் ஐசியில் பின் இருக்கும், ஐசியோட நம்பர்ஸ் என்ன, எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அந்த ட்ராக் லைன் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஷார்ட் எங்கெல்லாம் இருக்கும், எப்படி ரிலீஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஐசியை நம்ம எடுத்து ஃபிட் பண்ணுற கான்செப்ட் எப்படி, ஐசியோட நம்பர்ஸ் மற்ற விஷயங்கள் மூலியமாக 1 by 1 நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி, அதாவது நீங்கள் நினைக்கலாம் சார் சிம்பிள் கான்செப்டாக இருக்குமா, கண்டிப்பாக இல்லை சார். டீப்பாக நான் என்னோடய கான்செப்ட் முழுமையாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அந்த முழுமையான விஷயங்கள் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ டிஸ்பிளே கனெக்டர் வருதுன்னா டிஸ்பிளே கனெக்டரில் ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் டிஸ்பிளே கனெக்டர் ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு கான்செப்ட் நடத்தினா டிஸ்பிளே கனெக்டரில் வரக்கூடிய மாடல் என்னெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி கனெக்டர் எத்தனை கால் இருக்குது, எங்கெல்லாம் ட்ராக் போகும். அப்போ இந்த மாடலுக்கு டிஸ்பிளே லைன் வரல அப்படின்னா எந்த பின்லேருந்து வரணும், எந்த வோல்டேஜ் வரணும், என்ன சிக்னல் வரணும், அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிற முழுமையான விஷயங்களும் நான் உங்களுக்கு தர போகிறேன். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ டிஸ்பிளே கனெக்டர் வர விஷயங்கள் எல்லாமே வந்து சிபியில் தான் வருது. அப்போ அந்த டேரக்ட் லைன் தான் வருது பாருங்கள். ஸ்பேர் ஒரு சில இடங்களுக்கு ஸ்பேர் போட்டாலும் சில டேரெக்டாக த்ரூவாக போகும். அப்போ இந்த பெரும்பாலும் இந்த ட்ராக் வந்து எப்படி கட் ஆகுது, ஜம்பர் லைன் எங்கேருந்து எடுத்து கொடுக்கணும், இல்லை அதில் வோல்ட் வரலாம் நம்ம என்ன செய்யணும், இப்போ சரி வேல்யூ வந்துருச்சு வோல்டேஜ் வந்துருச்சு அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா கனெக்டர் ப்ராப்ளமாக இருக்கும். கனெக்டர் டேமேஜாக இருக்கா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மூலியமாக உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். டிஸ்பிளே கனெக்டர் ஒவ்வொரு காலுக்கும் டிஸ்பிளே மட்டும் இல்லை, அதில் டச் கனெக்டரும் இருக்கும், டிஸ்பிளே மட்டும்தான் அதில் காமிச்சிருக்கேன். இது மாதிரி 1 by 1 வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ட்ராக் வச்சுருக்கேன். அந்த ட்ராக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ஈஸியாக புது விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இதை வச்சு நம்ம எல்லா ஃபோனுக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். எல்லா மாடல்லையுமே வரக்கூடிய ஃபால்ட் எது இருந்தாலும் அந்த ட்ராக் கேட்டிங்கன்னா அந்த ட்ராக் லைன் கூட என்னால் சொல்லி தர முடியும்னு சொல்ல வரேன். அப்போ மெயினாக வந்து வரக்கூடிய அந்த ட்ராக் லைனை தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய கான்செப்டில் வரக்கூடிய சென்சாரை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருதுன்னா அதோட சிக்னல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வரக்கூடிய இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சொல்கிறது ப்ளூடூத் ஐசி, ஒய்ஃபை, ஜிபிஎஸ் வருது, எஃப்எம் கான்செப்ட் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஐசி வருது. ப்ளஸ் அதுக்கு ஆண்டனா இருக்கும், அதுக்கு சப்ளை எங்கேருந்து வருது, சிக்னல் எங்கேருந்து வருது. இப்போ ஒய்ஃபை ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க, ப்ளூடூத் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய அந்த காயில் சிக்னல் லைன் எங்கே இருக்குது, சப்ளை லைன் எங்கே, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை எங்கேருந்து வரும், ஐசி பவர் சப்ளைலேருந்து வருதுன்னா பவர் சப்ளை எந்தெந்த இடங்களுக்குலாம் எவ்வளோ சப்ளை கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்ப்பா. மெயினாக வந்து பவர் சப்ளை முழுமையாக தெரிஞ்சுட்டிங்கன்னா மட்டும்தான் அதிகபட்சம் ஷார்ட் ரிலீஸ். இப்போ பெரும்பாலும் டெட் ஃபால்ட்டு பவர் சப்ளையால் தான் அதிகபட்சம் நடக்குது. ப்ளஸ் சார்ஜிங் சர்க்யூட்டில் அப்போ அந்த லைட்டிங் சர்க்யூட் ஏன்னா ஹை வோல்டேஜ் அங்கெல்லாம் ரெடி ஆகிறதுனால அது ஷார்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தர போகிறேன். அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு செக்ஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விஷயங்களும் உடனே பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் வந்து சார்ஜிங் சர்க்யூட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சார்ஜிங் சர்க்யூட்டோட ஐசியுமாக தான் இப்போ நான் சார்ஜிங் சர்க்யூட் லைன் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஐசியோட கால் டீட்டெயில் மூலியமாக தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணும்போது எங்கெல்லாம் அந்த டைமிங் சிக்னல் வரும் பார்த்தீங்கன்னா, சிக்னல் வந்தால் தான் நம்ம சார்ஜ் ஏறும். சப்ளை லைன் ப்ளஸ் மட்டும் இல்லை, அதேமாதிரி டைமிங் சிக்னலும் சார்ஜிங் ஐசி எது எங்கேருந்து டயோடு வரணும், டயோடு சிக்னல் எங்கேருந்து வரும், சார்ஜிங் தனியாக டயோடு சர்க்யூட் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எப்படி. அதுமாதிரி தெர்மிஸ்டர் கான்செப்ட் இருக்குது சார். இப்போ ஒரு தெர்மிஸ்டர் கான்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ டெம்பரேச்சர் லோ ஹைன்னு சொல்லி ஃபால்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 1 by 1 நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இப்போ இது மட்டும் இல்லை, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்டேட் கான்செப்ட் எது வந்தாலும், புது மாடல் எது வந்தாலும் அந்த மாடலோட டயக்ராமும் உங்களுக்கு வந்து உடனே கொண்டு உங்களுக்கு வந்து கிளாஸஸில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதேமாதிரி யூடியூப்பில் கிளாஸ் கான்செப்டை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அந்த கிளாஸ் மற்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் முழுமையான விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ அட்மிஷன் போட்டுட்ருக்கேன். இது மாதிரி வந்து அடுத்த லெவல் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அடுத்த லெவலுக்கு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்போது இப்போ இஎம்சி கான்செப்ட் மட்டும் இல்லை, யூஎஃப்எஸ் கான்செப்ட் அடுத்த லெவல் எது வந்தாலும் அப்டேட் பண்ண முடியும்னால அப்டேட் பண்ணி உங்களுக்கு தருவேன் உங்களுக்கு. அப்போ எதுவுமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு விஷயங்கள் முழுமையாக தெரியும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.